الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا ركع ركعة أو سجد سجدة رفع بها درجة وحطت عنه بها خطيئة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சார். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, தொழுகையுடைய முறைகளை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அதிலும் குறிப்பாக தொழுகை கடமையாக்கப்பட்ட இரவான மெஹராஜினுடைய இரவை பொதிந்திருக்கக்கூடிய மாதமான ரஜபு மாதத்தில் தொழுகையுடைய முறைகளை பற்றி பேசுவது மிகவும் பொருத்தமான ஒன்றும் கூட. அந்த அடிப்படையில் தொழுகைக்கு முன் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து, ஒலு உட்பட தொழுகைக்காக நியத்து செய்து, கிப்லாவை முன்னோக்கி நின்று தக்பீர் கட்டி சனா ஓதி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி துணை சூறாவும் ஓதியதற்கு பிறகு ருக்குவிற்காக செல்ல வேண்டும். ருக்குவுக்கு செல்வதற்கு முன்பதாக அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி ருக்குவிற்கு செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய முறையை பற்றி சொல்லி வருகின்ற பொழுது சொல்லுவார்கள்: சும்ம யுகப்பிரு சும்ம யுகப்பிரு சும்ம யர்கஉ. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி அவர் ருக்கு செய்யட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள்: நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யக்புரு குல்ல ஹௌஃபின் குல்ல ஹௌலின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குனிதலின் போதும், வர்ரஃபின் ஒவ்வொரு நிமிர்தலின் போதும், வக்கியாமின் ஒவ்வொரு நிற்றலின் போதும், வக்குஊதின் ஒவ்வொரு அமர்தலின் போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொல்லுவார்கள். வ அபூபக்கர் வ உமர், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தக்பீர் சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தக்பீர் சொல்லுவார்கள். ஆக ருக்குவிற்காக செல்வதற்கு முன்னால், ருக்குவுக்கு செல்லுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ருக்குவிற்கு செல்ல வேண்டும். கணேதற்குரியவர்களே,
அப்படி ருக்கூவிற்கு செல்லுகின்ற பொழுது இரண்டு கைகளையும் மீண்டும் காது வரை உயர்த்த வேண்டுமா வேண்டாமா என்கின்ற விஷயத்தில் இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில இமாம்கள் ருக்கூவிற்கு செல்வதற்கு முன்னால் கைகளை உயர்த்த வேண்டும், எப்படி தக்பீருக்காக கைகளை உயர்த்தினோமோ அதே போன்று ருக்கூவிற்கு செல்வதற்கு முன்னாலும் கைகளை உயர்த்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை முதல் தடவை கையை தக்பீருக்காக உயர்த்தியதோடு சரி, அதற்கு பிறகு தொழுகையில எந்த நிலையிலும் கையை காது வரை மீண்டும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை போன்று நான் தொழுது காட்டவா என அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதல் தடவை தக்பீர் கட்டியதோடு சரி, அதற்கு பிறகு எந்த நிலையிலும் கையை மீண்டும் காது வரை உயர்த்தியதில்லை. பர்ரா இப்னு ஆஸிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே ஆரம்பத்திலே கையை தக்பீருக்காக உயர்த்தியதோடு சரி, அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலும் கையை மீண்டும் உயர்த்தியதில்லை. அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டியதோடு கையை உயர்த்தியதோடு சரி, அதற்கு பிறகு எந்த நிலையிலும் தக்பீருக்காக கையை மீண்டும் காது வரை உயர்த்தியதில்லை. இந்த ஹதீஸ்களை வைத்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ருக்கூவிற்கு செல்வதற்கு முன்பதாகவும் சரி, ருக்கூவிலிருந்து எழுந்த பிறகும் சரி, மீண்டும் கைகளை காது வரை உயர்த்த வேண்டியதில்லை என்று கூறுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ருக்கூவிற்கு சென்றதற்கு பிறகு, கணியத்திற்குரியவர்களே, ருக்கு என்று சொன்னால் சரியாக முறையாக குனிவது என்பது பொருள். ருக்கு என்றால் பணிவது, குனிவது என்பது பொருள். கணியத்திற்குரியவர்களே, ருக்குவில 5 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, ருக்குவை சரியாக சமமாக செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவை சமமாக செய்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய தலையும் அவர்களுடைய முதுகும் ஒரே அளவிலே இருப்பதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்வார்கள். கணியத்திற்குரியவர்களே, ருக்குவுடைய விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், ருக்கு பரிபூரணமாக இருந்தால்தான், சரியாக சமமாக இருந்தால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், ருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக இப்படி சொல்லுவார்கள், யாருடைய முதுகன் தண்டு ருக்குவிலும் சுஜூதிலும் சரியாக இருக்காதோ, நேராக இருக்காதோ, ஃபலா துஜ்ஸிஉ, அவரிடமிருந்து தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. கணியத்திற்குரியவர்களே, ருக்கு என்பது நேராக சரியாக முதுகை வளைத்து நிற்பது. ருக்கு என்பது குறைவாக வளைப்பது அல்ல. சிலரை நாம் பார்க்கிறோம், தக்பீர் கட்டி கியாம் நின்றதற்கு பிறகு ருக்கு செய்கிறார்கள், இவ்வளவுதான். இதற்கு பேர் ருக்கு அல்ல, இதற்கு பேரும் ருக்கு அல்ல. ருக்கு என்பது இவருக்கு பேர் தான் ருக்கு. முதுகன் தண்டும் தலையும் நேராக இருக்க வேண்டும், முதுகும் தலையும் சமமாக இருக்க வேண்டும். இதுதான் ருக்கு. கணியத்திற்குரியவர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இது ருக்கு அல்ல, இதற்கு பேர் ருக்கு அல்ல. ருக்கு என்றாலே குனிதல் என்பது பொருள். இதற்கு குனிதல் என்று சொல்லுவார்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, ருக்கு என்பது சமமாக சரியாக முதுகும் தலையும் இருப்பதற்கு பெயர்தான் ருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள், ருக்குவிலும் சுஜூதிலும் யாருடைய முதுகன் தண்டு நேராக இருக்காதோ ஃபலா துஜ்ஸிஉ, அவருடைய ருக்கு, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது ருக்குவில நிம்மதியாக இருக்க வேண்டும்.
அவசரமான தொழுகை என்பது அது தொழுகையே இல்லை. நாம் பல தடவை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காக்காய் கொற்றுவதை போல தொழுகையை கொற்றுவது என்பது அது திருட்டுத்தனம். நபிகளார் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். ருக்கு சரியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சும்ம இர்க, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், ஹத்தா தத்மஇன்ன ராக்கிஅன், நிம்மதியாக ருக்கு செய்வதை போன்று ருக்கு செய்யுங்கள். ருக்குவுக்காக குனிந்து அமைதியாக நிம்மதியாக ருக்கு செய்ய வேண்டும். அவசரமாக குனிந்து எழுதல் கூடாது. அது தொழுகையினுடைய கணக்கிலேயே சேர்க்கப்படாது. கணியத்திற்குரியவர்களே, ருக்குவிலே மூன்றாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம், தன்னுடைய முழங்காலை பிடிக்க வேண்டும். முழங்காலை பிடிக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முழங்கால்களை பிடித்து தொழுது வைத்திருக்கிறார்கள் என்று நிறைய சஹாபாக்கள், அதிலும் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அன்ன ஃபஹ்தன் மினஸ் சுன்னதி, முட்டுக்காலை பிடிப்பதுதான் சுன்னத். ருக்குப், அன்ன ருக்குப, முட்டுக்காலை பிடிப்பதுதான் சுன்னத். முட்டுக்காலை தவிர்த்து முட்டுக்காலுக்கு கீழாக கையை வைத்துக் கொள்வதோ, தொடையிலே கையை வைத்துக் கொள்வதோ, இரண்டு முட்டுக்கால்களுக்கு இடையிலே கையை வைத்துக் கொள்வதோ அது ருக்கு அல்ல, அது சுன்னத் அல்ல, அது சுன்னத்திற்கு மாற்றமானது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். நீங்கள் சுன்னத் எது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அர்-ருக்ப், அஹ்து, அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், முட்டுக்காலை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். முஸ்அப் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் முஸ்அப் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் சொல்லுவார்கள், நான் தொழுகையில இரண்டு முட்டுக்கால்களுக்கு இடையில என்னுடைய கைகளை வைத்து ருக்கு செய்தேன். அவர்கள் சொல்லுகின்ற முறை இப்படி நான் இப்படி தொழுது கொண்டிருந்தேன், இரண்டு முட்டுக்கால்களுக்கு நடுவுல என் கைகளை வைத்திருந்தேன். என்னுடைய தந்தை அருகிலே இருந்து அவ்வாறு செய்யாதே என்றார்கள். கையை முட்டுக்கால்கள் இடையில வைக்காது, முட்டுக்காலிலே வை கையை என்றார்கள். நான் மீண்டும் அவ்வாறு செய்தேன். என்னுடைய தந்தையுடைய கையை தட்டிவிட்டார்கள். தட்டிவிட்டு சொன்னார்கள், இவ்வாறு நாங்கள் ஏவப்படவில்லை, முட்டுக்கால்களின் மீது கையை வைக்கின்றபடிதான் நாங்கள் ஏவப்பட்டு இருக்கிறோம் என சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ருக்குவுடைய நிலைமையிலே கையை முட்டுக்கால்களே வைக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், நிறைய பேர்களை பார்க்கிறோம், தொடையிலே வைத்துக் கொள்கிறார்கள். இது பேர் ருக்குவா, இதற்கு பேர் ருக்கு. இப்படிதான் பல பேருடைய ருக்கு இப்படிதான் இருக்கிறது. தொடையிலே கை வைத்து ஒழுங்காக குனியாமல், அதே மாதிரி முட்டு கீழே கை வச்சுக்கிறாங்க. இப்படி இதற்கு பெரும் ருக்கு அல்ல. அதே போல இரண்டு முட்டுக்கால்களுக்கு இடையிலே கை வைத்துக் கொள்வதற்கு பெரும் ருக்கு அல்ல. ருக்கு என்பது இரண்டு கைகளையும் முட்டுக்கால்களிலே வைத்து பிடித்துக் கொள்ள வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, அப்படி வைக்கின்ற பொழுது விரல்களை விரித்து வைக்க வேண்டும். வாயில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்கின்ற பொழுது நஷர அஸாபிஅஹு, தன்னுடைய விரல்களை விரித்து வைத்திருந்தார்கள். ருக்குவிலே கையை இப்படி மடித்து வைத்து முழங்காலை பிடிக்க கூடாது. ருக்குவிலே கையை விரித்து வைத்து முழங்காலை இவ்வாறு முழங்காலை கையை விரித்து வைத்து பிடித்துக் கொள்ள வேண்டும். வாயில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, அதே போன்று ருக்கு செய்கின்ற பொழுது இரண்டு கைகளும் முழங்கைகளும் இரண்டு இடுப்பு பகுதிகளிலே படாமல் இருக்க வேண்டும். அபூ ஹுமைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை நான் உங்களுக்கு தொழுது காட்டட்டுமா என்று சொல்லிவிட்டு அவர்கள் ருக்கு செய்தார்கள். ருக்குயிலே முழங்காலின் மீது கையை வைத்தார்கள். கன்னஹு காபிலுன், முழங்காலை பற்றி பிடித்ததை போன்று இருந்தது. முழங்காலை கைகளை விரித்து பற்றி பிடித்துக் கொண்டிருந்ததை போன்று இருந்தது. அவர்களுடைய இரு கைகளும் முழங்கைகளும் விழா எலும்பிலிருந்து விலகி இருந்தன. திருமதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, ருக்கு செய்கின்ற பொழுது கைகளை இப்படி வைத்து ருக்கு செய்யக்கூடாது. தவிர்க்கப்பட வேண்டிய, தடுக்கப்பட வேண்டிய ஒன்று.
பல பேர்களுடைய ருக்கு அப்படித்தான் இருக்கிறது. முழங்காலை பற்றி பிடித்து கைகளை விரித்து 2 முழங்கைகளும் 2 இடுப்பு பகுதியிலிருந்து விலகி தன்னுடைய ருக்குவை நிறைவேற்ற வேண்டும். அப்படி ருக்கு செய்கின்ற சமயத்தில் ருக்குவில இருக்கின்ற பொழுது சுப்ஹான ரப்பியல் அதீம் என்கின்ற தஸ்பீஹை 3 முறை சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் ருக்கு செய்வீர்களேயானால் நீங்கள் 3 முறை சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று கூறுங்கள். தாலிக அதுனாஹு, அதுதான் குறைந்தபட்ச அளவு என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கணியத்திற்குரியவர்களே, ருக்குஇலே இருக்கின்ற பொழுது சுப்ஹான ரப்பியல் அதீம் என்கின்ற அந்த தஸ்பீஹை குறைந்தபட்சம் 3 முறையாவது சொல்ல வேண்டும். அதிகபட்சம் 5 அல்லது 7 சொல்லலாம். ஆனால் கிதாபுகளிலே அவைகள் அவசியம் அல்ல என்று எழுதுகிறார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக 3க்கு மேல் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸிலும் பார்க்க முடியல. இதுதான் குறைந்தபட்ச அளவும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அதிலும் இமாமாக இருப்பவர் 3ஓடு நிறுத்திக் கொள்வதுதான் மிகச் சிறந்தது. ஏனென்று சொன்னால் பின்னால் இருப்பவர்களுக்கு இமாம் மிக இலகுவான முறையிலே தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். எவ்வளவு இறைவாக எவ்வளவு இலகுவாக தொழுகைகளை இமாம் முடித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு இறைவா முடிச்சுக் கொள்ளணும். தனியாக தொழுகின்ற பொழுது எவ்வளவு நீளமாக வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். ஆனால் இமாமாக இருக்கின்ற சமயத்தில் எவ்வளவு விரைவாக பின்னால் பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். முடிந்தவர்கள், முடியாதவர்கள், சிறுவர்கள், வயோதிகர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் இருப்பதின் காரணமாக 3 தடவை என்பது குறைந்தபட்ச அளவு, அதுவே போதுமானது என்பதாக கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி ருக்குவிலே இருக்கின்ற பொழுது சுப்ஹான ரப்பியல் அதீம் என்கின்ற அந்த தஸ்பீஹை 3 முறை ஓத வேண்டும். 3 முறை ஓதி முறையாக சரியாக நிம்மதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முறைப்படி ருக்குஐ நிறைவேற்றியதற்கு பிறகு கணியத்திற்குரியவர்களே, ருக்குவிலிருந்து எழ வேண்டும். அதற்கு முன்பதாக ருக்கு என்பதற்கு தனிப்பட்ட நன்மைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக தொழுகை என்பதே நன்மையான ஒரு காரியம். தொழுகைக்காக எதிர்பார்த்து யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவருடைய தலையின் மீது ரஹமத் கொட்டப்படும் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ப அப்படிங்கிற வார்த்தை வரும், ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்பவருக்கே நன்மைகளும் ரஹமத்துகளும் கொட்டப்படுகிறது என்றால் தொழுகையில இருப்பவருடைய நிலை அவ்வளவு நன்மைகளும் அவ்வளவு ரஹமத்துகளும் அவர்கள் மீது கொட்டப்படும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாகவும் சில சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். மன் ரகஅ ரகஅத்தன், யார் ஒரு ருக்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு ருஃபிய அன்ஹு தரஜத்தன், ஒரு அந்தஸ்து அவருக்கு உயர்த்தப்படும். ஒரு ருக்கு செஞ்சா ஒரு அந்தஸ்து, சொர்க்கத்துடைய ஒரு பெரிய அந்தஸ்து அவருக்கு கிடைத்து விடுகிறது. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ஹுத்த அன்ஹு பிஹா ஹதிஅத்தன், அவரிடமிருந்து இந்த ருக்குவின் காரணமாக ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ருக்குவின் காரணமாக நன்மைகள் எழுதப்பட்டு பாவங்கள் அடிக்கப்படுகிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இது போக கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை என்பது அல்லாஹ்விற்காக மட்டும்தான். ஆனாலும் பல மருத்துவ குணங்களை ருக்கு உள்ளடக்கி இருக்கிறது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக அப்படி குனிகின்ற பொழுது முதுகு வலி என்பது பொதுவாக தொழுகையாளிகளுக்கு நிறைய நோய்களுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. ஏனென்று சொன்னால் அதனுடைய எல்லா நிலைகளும் மருத்துவ ரீதியாக எலும்பு ரீதியாக நிறைய பயன்களை தந்து கொண்டிருக்கிறது. ருக்குவிலே முதுகு வளைத்து நிமிர்த்துவதின் காரணமாக பெரும்பாலும் முதுகு வலிகள் வருவதில்லை என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஹாரிஸ் என்கின்ற மருத்துவரிடத்துல ஒருவர் தன்னுடைய மனைவியை அழைத்து செல்கிறார். அந்த மனைவிக்கு முதுகு வலி என்று சொல்லுகிறார். அவர் கேட்டார், ஹாரிஸ், உங்களுடைய மனைவி தொழுவாரான்னு கேட்டான். மனைவி தொழுவீங்களான்னு கேட்டான். நான் தொழுகையாளி என்று சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் ருக்குவை சரியாக செய்வதில்லை என்றார். நீங்க ருக்குவை சரியா செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா தொழுவுறீங்க, ருக்கு சரியா செய்யறதில்லை.
ஏனென்று சொன்னால் தொழுகையாளிகளுக்கு, அதிலும் குறிப்பாக ருக்குஐ முறையாக செய்பவர்களுக்கு முதுகு வலியும் பேக் பெயின் என்று சொல்லக்கூடிய பின்னால் வரக்கூடிய எந்த வலியும் அவர்களுக்கு வராது என்னது மருத்துவர் சொன்னார். பேக் கேக் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, பின்னால் வரக்கூடிய இடுப்பு வலி, முதுகு வலி, எந்த வலியும் அவருக்கு இருக்காது. அதே போன்று ருக்கு செய்கின்ற பொழுது சோல்ஜர், இடுப்பு, மூட்டு இவைகள் எல்லாம் இலகி கொடுப்பதன் காரணமாக அவைகளும் முறையாக சரியாக வேலை செய்கிறது என்று கூறுகிறார்கள். அதே போன்று வயிற்றை மிக மெதுவாக அந்த ருக்குவினுடைய சமயத்திலே அழுத்துவதின் காரணமாக ஜீரண உறுப்புகள் மிக சரியாக வேலை செய்கின்றன என்பதாகவும் கூறுகிறார்கள். அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் முறையாக தொழுவார்களேயானால் அவருடைய குழந்தை பிறப்பும் மிக இலகுவாக நார்மல் பிரசவமாக ஆகிவிடும் என்பதாகவும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, இது போன்ற நிறைய மருத்துவ பயன்கள் ருக்குவிலே இருக்கிறது என்பதையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு தொழுகையை நமக்கு கொடுத்து, அந்த தொழுகையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி ருக்கு என்கின்ற பகுதியின் மூலமாக நன்மையையும் கொடுத்து, உலக ரீதியான நன்மையையும் கொடுத்து, மருத்துவ ரீதியான நன்மைகளையும் கொடுத்து, உடல் ரீதியான நன்மைகளையும் கொடுக்கிறானே, அல்லாஹு தஆலா மிக பெரும் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். கணியத்திற்குரியவர்களே, ருக்குஐ முடித்து எழுந்திருக்கின்ற சமயத்திலே சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி ருக்குவிலிருந்து எழ வேண்டும். ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்வார்கள். புகாரிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுது கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலிருந்து எழுந்தார்கள். சொன்னார்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி ருக்குவிலிருந்து எழுந்தார்கள் என ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்வார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையில் ருக்குவிலிருந்து எழுகின்ற பொழுது சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொல்லி எழ வேண்டும். பிறகு ருக்குவிலிருந்து எழுந்து நின்றதற்கு பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்ல வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் கூலு, நீங்கள் சொல்லுங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள். காரணம், யாருடைய வார்த்தை மலக்குமார்களுடைய வார்த்தைகளோடு சேர்ந்து விட்டதோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்ததாக இன்னொரு ரிவாயத்திலே அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்பதாகவும் வந்திருக்கிறது. இது போக சில ரிவாயத்துகளிலே வார்த்தைகள் கூடுதல் குறைவுகளாகவும் வந்திருக்கிறது. இந்த ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்த புகாரியுடைய அந்த ஹதீஸிலே அதனுடைய தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதற்கு பிறகு பின்னால் இருந்து ஒருவர் சொன்னார், லப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்கின்ற வார்த்தையை சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலம்மா இன்ஸரஃப, தொழுகையை முடிந்து திரும்பியதற்கு பிறகு மனில் முத்தக்கல்லிம், யார் இந்த வார்த்தை சொன்னது என்று கேட்டார்கள். அந்த மனிதர் நான் தான் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் இதனுடைய நன்மைகளை யார் முதலிலே எழுதுவது என்கின்ற விஷயத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஹதீஸுகளிலே சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவிற்கு பிறகு நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சுருக்கமாக எல்லா சமயங்களிலும் சொல்லுவதை போன்ற வார்த்தை ரப்பனா லக்கல் ஹம்து என்பதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, ருக்குவிலிருந்து மீண்டும் எழுந்து மிக சரியாக நிலையிலே நிற்க வேண்டும். ருக்குவிலிருந்து அப்படியே எந்திரிச்சு அப்படியே சஜ்தாவுக்கு போவது அல்ல. ருக்குவிலிருந்து எழுந்து தன்னுடைய முதுகை நேராக நிமிர்த்தி கியாமிலே நின்றதற்கு பிறகு ருக்குவிற்கு சஜ்தாவிற்கு செல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஜ்தாவிற்கு செல்லுகின்ற முறைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா எந்த முறைகளின்படி நபிகளாருக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்திருக்கிறானோ, நபிகளார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அதே முறையோடு தொழுது முழுமையான தொழுகையாக நம்முடைய தொழுகைகளை ஆக்க அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.